இங்கே போர். லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர், சண்டை. திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையேதான் போர் என்று கூவிக்கொண்டிருந்த சீமான் தற்போது லட்சிய கூட்டமா ரசிகர்கள் கூட்டமா என பேச ஆரம்பித்துள்ளார். திமுகவின் அடுத்த ஆயுதமாக மாறியுள்ளார் சீமான். தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே அவருக்கு ஆதரவு கொடுத்து விஜயை அரசியலுக்கு வரவேற்கிறேன் என்றும் விஜய் என்னுடைய தம்பி மாதிரி என்றும் வாய் நிறைய பேசிக் கொண்டிருந்தார் சீமான். திமுகவே தன்னுடைய எதிரி என்று இத்தனை வருடங்களாக கூறி அரசியல் செய்து கொண்டிருந்த சீமான் தற்போது திடீரென முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு ஸ்டாலினுக்கு ஆதரவாக மாறிவிட்டார். தற்போது விஜய்தான் அவருடைய எதிரி என்ற வகையில் பேசி வருகிறார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சீமான் பேசுகையில் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையேதான் போர். தமிழ் தேசிய இனத்தின் உரிமை கனவை கொண்டுள்ள சித்தாந்தமா சினிமாவா, இதற்கிடையேதான் சண்டை. இனிமேல் இறங்கி அடிப்பேன், பாவமே பார்க்க மாட்டேன் என்று விஜயை மறைமுகமாக வம்புக்கு இழுத்திருந்தார் சீமான். இதுவரை திராவிடமா தமிழ் தேசியமா என கூறிக்கொண்டிருந்த சீமான் தற்போது சித்தாந்தமா சினிமாவா என கூற ஆரம்பித்து விட்டார். முதல்வரின் சந்திப்பிற்கு பிறகு திமுக சீமானுக்கு கொடுத்த முதல் டாஸ்கே இதுதான். அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் சீமான். சீமான் அவர்களே, நீங்களே அரசியலில் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் மாற்றி மாற்றி பேசி வருகிறீர்கள். சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி மாறி வருகிறீர்கள். ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் எப்பொழுதும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். தனது கொள்கை எதிரி மற்றும் அரசியல் எதிரிகளை தெளிவாக கூறிவிட்டார். உங்களை போல் எந்த சந்தர்ப்பத்திலும் அதை அவர் மாற்றப் போவதும் இல்லை. நீங்கள் தற்போது அவருக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டீர்கள். வலிமை வாய்ந்த ஆளும் கட்சியை எதிர்க்க துணிந்த அவருக்கு உங்களது எதிர்ப்பெல்லாம் ஒரு பொருட்டல்ல. நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று அவருக்கு ஒன்றும் ஆகப் போவதும் இல்லை. ஏனென்றால் அவர் உங்களை நம்பி ஒன்றும் அரசியலுக்கு வரவில்லை, மக்களை நம்பி வந்துள்ளார். மக்கள் அவரை என்றும் கைவிட மாட்டார்கள். 2026 தேர்தலில் அது உங்களுக்கே புரியும்.